ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுதான் எங்களுடைய குலதெய்வம் கோயில். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆகுது. அந்த 18 வருஷத்தில் எங்களுக்கு குலதெய்வமே எதுன்னு தெரியாது. இப்போ தான் முதல் முறையாக வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். முதல் முறையாக கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆனால் கோயில் சாத்திருக்குது. பூசாரிக்கு ஃபோன் பண்ணோம், வரன்னு இருக்கிறாரு. பாருங்கள், அருள்மிகு பூரணி பொற்கலை சமேத ஸ்ரீ நூற்றாங்கால் ஐயனார் திருக்கோவில் இருக்கிற இடம் வந்து செட்டிக்குளம் ஏரிக்குள்ளே இருக்கிறாரு. குலதெய்வம் கோயில் எதுன்னே தெரியாமல் முதல் முறையாக எங்கள் கோயில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது மாதிரி எத்தனை பேர் குலதெய்வம் கோயில் தெரியாமல் இருக்கீங்களோ தெரியல. முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வம் கோயிலை தேடி பிடிச்சி அவரை தரிசனம் பண்ண பாருங்கள். ஃபுல்லாக ஏரிக்கரை, காடு, சுற்றி காடு, ஏரிக்கரை. அந்த ஏரிக்கரைக்குள்ளே இருக்கிறாரு. அமைதியான இடத்துல இருக்கிறாரு. நல்ல காற்றோட்டமான இடம். சென்னையில் எப்போ பாரு பொல்யூஷன், கார் சத்தம், வண்டி சத்தம், எங்கே பாரு டிராஃபிக். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எவ்வளோ வீதியான ஒரு இடம் பாருங்கள். வீதியான இடம், அமைதியான இடம், நல்ல காற்றோட்டமான இடம். இடத்துல இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு சின்ன கோயில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது சின்ன கோயிலெல்லாம் தெரியல, நல்ல பெருசாக தான் இருக்குது. நல்ல பெரிய கோயில். இதுதான் எனது மாமனாருடைய குலதெய்வம். இத்தனை நாளும் எங்கள் மாமியார் வழி குலதெய்வத்தை நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அவங்க தான் ஒவ்வொரு சுயம்புலிங்கம். அது வந்து மாமியாருடைய மாமியார் கோயில். எங்கள் மாமனாருடைய அப்பா கோயில்.